எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ. என்னடா இது, இவ்வளவு நாள் நம்ம வந்து இருந்திருக்கோம் சரியா, எவ்வளவு கஷ்டத்துல கூட இருந்திருக்கோம். நம்ம வந்து யாரையும் ஏமாத்தணும், எந்த ஸ்பான்சர் கிட்ட போயிட்டு வேலை செய்யாம 100 ரூபா கூட காசு வாங்கினதே கிடையாது ப்ரோ. அப்படி ஒரு ஸ்பான்சர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க நண்பா, ப்ரூஃபோட கொடுத்து காமிங்க. ஓகே, இப்பயே ஜிபே பண்ணி விடுறேன். ஓகே, இப்பயே ஜிபே பண்ணி விடுறேன். இவ்வளவு ஸ்பான்சர்ஸ் நமக்காக இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் எடுத்துன்னு வந்து காமிக்கிட்டு நம்ம இப்பயே வந்து ஜிபே பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அவர் ஏதோ ஒரு கோவத்துல, ஏதோ என் மேல உள்ள கோவத்துல ஒரு சின்ன விஷயம் பண்ணாரு. திரும்ப அவரே கால் பண்ணி இது வந்து நடந்து தேதி உங்களுக்கு சொல்ற, ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் வந்து ஒரு நாள் லைவ் வந்திருக்க மாட்டேன் சரியா, ஒரு நாள் நான் லைவ் வந்திருக்க மாட்டேன். ஓகேவா? அவரே கால் பண்ணாரு, எதுக்குன்னு தெரியல. அவரே கால் பண்ணாரு, எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு என்னவாமா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டவொடனே நான் வந்து சொல்லியிருப்பேன், இல்ல ப்ரோ நீங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே பேசினாரு, சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, கேட்டுக்கோங்க. நான் வந்து அவரோட நம்பர் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவரே எனக்கு கால் பண்ணது, நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாம் கேளுங்க. அருண்குமார் பேசுறேன். யாரு? அருண்குமார். ஓ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? இருங்க அப்படியே அந்த அந்த டைம் மட்டும் எடுத்துக்கிறேன். இருங்க அதுல வேணாம். இதுக்கப்புறம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்வேன், உங்களுக்கு உங்க மணி வேணும், நான் ஸ்கேம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா வாங்க, இதே இடத்துல எந்த கோவில் வேணாலும் உங்களோட மணியை வச்சு கொடுத்துறேன். ஒரு கோவில் வச்சு வாங்கிட்டு போயிட்டே இருங்க, எனக்கு அது பிரச்சனை. எனக்கு வந்து காசுன்றது அந்த மணி எனக்கு கஷ்டப்பட்ட ஆளுக்கு நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்புறம் எப்படி ப்ரோ நீங்க போய் ஸ்கேம் பண்ண எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்க? நான் உங்களை என்னைக்காச்சும் உங்களை நான் வந்து பாட்ஸ் கால்ல சேர்த்து விடுறேன், இங்க இதை நான் பண்றேன், அதை நான் பண்றேன், நீங்க எனக்கு மணி கொடுங்க, நான் 1 ரூபா உங்க கையில வாங்குறேன் நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஒரே 1 ரூபா. அப்புறம் எப்படி ப்ரோ அப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல गाइस எல்லாரும் கேடுச்சா? அடே ஜோக்கர்ஸ், அடே ஜோக்கர்ஸ் கேட்டுச்சா? கேட்டுச்சா? கேட்டுச்சு. டே ஜோக்கர்ஸ், ஜோக்கர்ஸ், ஜோக்கர்ஸ் கேட்டுச்சா? ஏண்டா நிறைய இருக்கு. ஓகேவா? இல்ல ஏதாச்சும் ப்ரூஃப் வேணும்னு வச்சுக்கோங்களேன், கேக்கல அகைன். ஓகே இருங்க. நான் வந்து இந்த இடத்துல பொழைக்கிறதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த மரியாதைக்கு சொன்னா இன்னி வரைக்குமே இப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை நான் ஸ்கேம் பண்ணேன் நீங்க சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்வேன், உங்களுக்கு உங்க மணி வேணும், நான் ஸ்கேம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா வாங்க, இதே இடத்துல எந்த கோவில் வேணாலும் உங்களோட மணியை வச்சு கொடுத்துறேன், ஒரு கோவில் வச்சு வாங்கிட்டு போயிட்டே இருங்க, எனக்கு அது பிரச்சனை. எனக்கு வந்து காசுன்றது அந்த மணி எனக்கு கஷ்டப்பட்ட ஆளுக்கு நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்புறம் எப்படி ப்ரோ நீங்க போய் ஸ்கேம் பண்ண எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்க? நான் உங்களை என்னைக்காச்சும் உங்களை நான் வந்து பாட்ஸ் கால்ல சேர்த்து விடுறேன், இங்க இதை நான் பண்றேன், அதை நான் பண்றேன், நீங்க எனக்கு மணி கொடுங்க, நான் 1 ரூபா உங்க கையில வாங்குறேன் நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஒரே 1 ரூபா. அப்புறம் எப்படி ப்ரோ அப்படி பேசுறீங்க? பேசுனா இல்லங்கலையே, நான் இல்லங்கலையே பேசுறேன், அது நீங்க பண்ண தப்புனால நான் பண்ணேன், நான் இல்லங்கலையே இதே வார்த்தை நான் இப்பயே சொல்றேன். அது வந்து அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு நண்பா. ஓகேவா? ஒரு சின்ன புரிதல் இல்லாம ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகேவா? சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அது வந்து கேம்ல லைட்டா ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு, அவர் என்ன கையில குத்திட்டாரு. அது வந்து ஒரு பிரச்சனை ஆகி நான் அவரை பத்தி ஒண்ணு சொல்ல, அவர் என்ன பத்தி ஒண்ணு சொல்ல, இப்படி ஒரு பிரச்சனையாகி ஒரு கோவத்துல போய் இவங்க கிட்ட அந்த ப்ரூஃப் கொடுத்தாங்க. ஓகேவா? கொடுத்தாங்க. திரும்ப அவனுக்கே கோக்கி கிளாஸ் போட்டு ஒரு மாசம் போசா
உம்மால என்னையா ஸ்கேமர்னு சொன்னீங்க? டேய் டேய் இருங்க ஒரே நிமிஷம். அவரே கால் பண்ணி சொல்லுவாரு அடுத்தது. சரியா? யார் மாமா அது? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அதாவது பரதனா இவன் யார் யாது? அதெல்லாம் வேணாம் ப்ரோ, அதெல்லாம் வேணாம். ஓகேவா? ப்ரூஃப் வந்து கொக்கியும் சென்டுன்னு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. 45,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கேமிங்க்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? ப்ரூஃப் ப்ரூஃப் லவடே. டேய் ஜார்ஜோ பையா, ஒத்தா நல்ல வழியில தானே என்னையும் போய் சம்பாதிக்க நினைப்பேன். ஜார்ஜோ பையா வந்து ஒரு தடவை வாய் போடுறியா? ஒரு தடவை வந்து வாய் போடுறியா? நான் சொன்னாரு நான் ஒரு கோவத்துல உன் மேல அந்த மாதிரி சொன்னேன்னு சொன்னாரா? ப்ரோ இந்த விஷயத்துல ஏன் தெரியுமா எனக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு? எனக்கு ஏன் தெரியுமா இந்த கோவம் வந்துச்சு? அதாவது தம்பி, நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இருங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எனக்கு ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி அவருக்கு அனுப்பிட்டு ஓகேவா? அனுப்பிட்டு எனக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு. நான் போன் பண்ணி அவங்க கிட்ட போய் கேக்குறேன், ஏண்டா நான் வந்து ஸ்கேம் பண்ணு நீ நினைக்கிறியா? அந்த ப்ரூஃப் வந்து அவருக்கு அனுப்பியிருக்கியே. பரத் ப்ரோ தான் என்கிட்ட வந்து சொன்னாரு. என்னது? பரத் ப்ரோ தான் என்கிட்ட வந்து சொன்னாரு. பரத் நான் ஞாபகம் இருக்கா? இந்த பையன் இந்த மாதிரி வந்து ஏதோ ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றான், உங்க மேல கேஸ் போட போறாங்களாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? பரதண்ணா ப்ரோ அதெல்லாம் பேர் சொல்லி தான் பேசாதீங்க ப்ரோ யாரையும். ஓகே, அவன் பீத்தின்றானா நம்ம அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, இதுக்கு பின்னாடி இருந்து யார் செயல் பண்றாங்க என்ன ஏது எதுவுமே நமக்கு வந்து தெரியல. ஓகே, நம்மள வந்து நான் ஒன்னே சொல்றேன், என்ன கேம் பிளே வரலன்னு திட்டு, நீ என்ன ஒன்னா சொல்லு. ஸ்கேமர்னு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி பத்தி என்னென்னமோ பேசுனீங்க. ஓகே, நான் உங்களை ஃபேமிலி பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா ஸ்டாப் பண்ணீங்க. இப்ப ஸ்கேமர்னு சொல்றீங்க. ஸ்கேமருக்கான ப்ரூஃப் காமிச்சிட்டேன். அடுத்தது என்ன? கமான், அடுத்தது என்ன ப்ரோ? நடந்தது நான் சொல்றேன் ப்ரோ. ப்ரூஃப் வந்து அவருக்கு வந்து என் மேல கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அவர் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சாரின்னு சொல்லிட்டாரு. நான் இவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், டேய் அவர் வந்து சும்மா இந்த மாதிரி கிளாஸ் போடுங்க எஸ்சி போட போறேன். அப்படியா வரதனா? ஓகே, அதாவது நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், டேய் அந்த மாதிரி கிடையாதுடா, இந்த மாதிரி பிரச்சனைடா அவருக்கு எனக்கும் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அதனால அவர் பண்ணாருடா, நீ இப்ப அவருக்கு அனுப்பியிருக்கிய லூசு, அது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன இதனால வந்து ஸ்கேமர்னு சொல்றாங்கடா, இப்ப ப்ரூஃப் அனுப்புறேன், போய் அவர்கிட்ட இருந்து வாங்கி. ப்ரோ கொக்கி ப்ரோ ஐயோ கொக்கி ப்ரோ இல்ல கொக்கி ப்ரோ, அது வந்து என்ன தெரியுமா கொக்கி ப்ரோ, எனக்கு உங்க மேல கேஸ் போட போறாங்கன்னு சொன்னாங்க கொக்கி ப்ரோ. எனக்கா மனசெல்லாம் கேட்கவே இல்லை, நம்ம கொக்கி ப்ரோவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் கொடுத்துடக்கூடாதுன்னு அண்ணன் கிட்ட கொடுத்தா அண்ணன் பார்த்து பாருன்னு சொல்லி நான் வந்து கொடுத்தேன் ப்ரோன்னு சொன்னாரு. ஆனா அவரே என்கிட்ட சொல்றாரு, என்னன்னு உங்களை போய் கேஸ் கொடுக்க சொன்னாரு அண்ணன் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொன்னானா. அவரே சொல்றாரு என்கிட்ட, டேய் என்னென்னடா பண்றீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? டேய் யாரும் ஸ்கேம் பண்ண மாட்டேன்டா கொக்கி, ஒத்தா பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன். ஓகேவா? லைவ்ல போட்டு தட்டே ஒன்னு எடுத்துன்னு வந்து உடஞ்ச பிளேட் வச்சுன்னு, அம்மா தாயே எனக்கு பசிக்குது யாராவது பிச்சை போடுங்கன்னு கூட எடுப்பேன். ஆனா பொய் சொல்லி அடுத்த வயிற்றுல அடிச்சு, ஓகேவா, ஒருத்த இந்த மாதிரி கேவலமான எச்ச வேலை ஸ்கேம் பண்றது, ஓகேவா, அதெல்லாம் பண்ண மாட்டேன். இன்னொரு தடவை சொன்னீன்னு வச்சுக்கோயேன், ஜோக்கர் பையா உம்மால செருப்பு மொத்த மாலையா போட்டுருவேன். ஜார்ஜோ பையா ஓகேவா? யாருகிட்ட வந்து யார ஸ்கேமர் சொல்ற? லவடே கபால் ஜார்ஜ் என்ன சொல்றான் ஸ்கேமர்னு போன் பண்ணி நான் தான் சொல்றேன், டே இந்த மாதிரி உனக்கு ப்ரூஃப் வேணுமா அனுப்பிட்டா போய் அனுப்புறேடான்னு. ஐயோ கொக்கி ப்ரோ இல்ல கொக்கி ப்ரோ, உங்க மேல கேஸ் கொடுத்துடக்கூடாது நல்ல எண்ணத்துல தான் ப்ரோ நினைச்சேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ, நான் அந்த ஆளை அப்படி திட்டினோம் ப்ரோ இப்படி திட்டினோம் ப்ரோ. என்கிட்ட ஒரு பேச்சு லைவ்ல வந்து ஷூ கொக்கையும் சேர்ந்துன்னு அருண்குமார் ப்ரோவை 65,000 ரூபாய் ஏமாட்டி இருக்காங்க. ஸ்கேமர்ஸ்
65,000 ஏமாற்றிருக்காங்க ஸ்கேமர்ஸ். டேய் ஐடி திருடு போட்டியா? ஓத்தா எங்கடா உங்க அம்மால ஓடிரு சரியா? எங்கடா ஓடிரு. ஏதாவது பேசி ஏற்கனவே நான் வந்து உன்னை பத்தி ஏன் பேசவே மாட்டேன். உனக்கு இப்ப இந்த ரிப்ளைவே கிடையாது. உனக்கு இந்த ரிப்ளை உனக்கே கிடையாது. என்ன பாக்குற இந்த ரிப்ளை உனக்கே கிடையாது. நீ ஸ்கேமர்னு சொன்னல, என்கிட்ட வந்து கேட்டாங்க. மத்தியனா எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? கோக்கி நீ அந்த ஜோக்கர் ஃபுண்டைக்கு வந்து நீ வந்து ரிப்ளை பண்ணாத. என்ன அவன் ஒரு பொட்ட பையன், அவனுக்கு நீ ரிப்ளை பண்ணாத. ஆனா உன்னை பாக்குற ஆடியன்ஸ் அன்பா நண்பீஸ் கொக்கி பூமர் வேணாம் கண்ணாடி தான் தேவையில்ல. அது பரதனா தேங்க்யூ பரதனா, தேங்க்யூ சோ மச். ஓகேவா? எனக்கு இது சிரிப்பு தான் வந்துச்சு. இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஓகே ஓகே பூமர்னு என்ன சொல்லுங்க, ஸ்கேமர்னு எல்லாம் சொல்லாதீங்க. ப்ரூஃபோட பேசணும் நண்பா. அவரே கொஞ்ச நேரம் ஓகே என்ன நீ எவ்வளவு வேணா கலாயின அவனை வேணான்னு சொல்லு. எந்த ஜார்ஜோ பையன் ஒன்னுத்துக்கு அதாவது உப்பு கல்லுக்கு புரோசனம் இல்லை, அது உப்பு கல்லு பையன். நான் மிஷின் பண்ணி என் கூட வந்து மிஷின் பண்ணி மத்தின் அண்ணாவா இருக்கட்டும் எல்லாருமே நான் போய் ரிவார்டு வாங்கி கொடுத்த ஜோபி பையன். ஐயோ கொக்கி ப்ரோ எனக்கு உங்க கூடவே நான் இருந்துடுறேன் கொக்கி ப்ரோ. என்னை யாருமே கேமுக்கே கூட்டிட்டு போகவே மாட்டாங்க கொக்கி ப்ரோ. ஆனா நீங்க என்ன கூட்டிட்டு போய் எனக்கு ரிவார்டு எல்லாம் வாங்கி தரீங்க கொக்கி ப்ரோ. எனக்கு அப்படியே வானத்துல ஏறி அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு கொக்கி ப்ரோ. ஓகேங்களா? அப்படின்னு என் கூட பேசிட்டு இருந்துட்டு உன்னை வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை அப்படி பேச சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. பேசலாமா பேசக்கூடாதா? நல்லவனா கெட்டவனா? உண்மையாலுமே நம்ம பேசுறோமே அது உண்மையா பொய்யா எல்லாம் கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் பண்ணத லாஸ்டா அந்த 200 CD மிஷினுக்கு என் மச்சான் போட்டு அவனை திட்டுறான். எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல யாரு என் மச்சான், என் பாசமான மச்சான். அவனை திட்டுறான். அப்ப கூட நான் போன் பண்ணிட்டே அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதடா, விட்றா வாடா பல்லாடலாம், யாரு என்ன சொன்னான்னு என்கிட்ட இந்த மாதிரி மட்டும் பேசாத, எப்ப பாரு வந்து இந்த பொண்டாட்டி மாதிரி பேசாத தயவு செஞ்சு அப்படின்னு மட்டும் பேசி சொல்லி உனக்கு எவ்வளவு பண்ண நானு. பின்னாடி விட்டு இப்படி பேசுறியே, அறிவு கொஞ்சம் கூட வேணாம் சொல்லு, அறிவு கொஞ்சம் கூட வேணாம். சோறு தானே திங்குற, வேற ஏதாவது திங்குற? என்ன கிழிப்பியா? தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கு? என்ன கிழிச்சிருவேன்னு சொன்னல நேத்து, சூத்து அடிச்சிருவானா என்ன? ரெடியா இருக்கு? அட்ரஸ் தரட்டுமா சொல்லு, அட்ரஸ் வேணா தரட்டுமா? பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுறா சரியா? பேசும்போது வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. யார பேசுறோம், என்ன பேசுறோம்? ஓகேவா? ஒருத்தன் போராடுறான், ஓகேவா? என்னென்னமோ சொல்றீங்க, அப்புறம் கடைசியில வந்து என்னென்ன ப்ரூஃப் என்னென்ன எடுத்துட்டு வரீங்களோ எடுத்துட்டு வாங்க. ஓகே எல்லாத்தையும் நிரூபிப்பேன், எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சிருக்கேன். இன்னொன்னு நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன் நண்பா, இதையும் நான் லைவ்ல, ஏன்னா அடுத்த ப்ரூஃப் அதுதான் வச்சிருப்பாங்க, அதையும் நான் முன்னாடி உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்து மறுபடியும் அதுக்கு ஒரு தடவை என்னால உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது, லூஸ் மாதிரி. நமக்கு இது வேலை இல்ல. ஓகே